போது டெஸ்ட்டை பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கான்ஷியஸ் ப்ராடக்ட்டில் என்ன டாபிக் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ், அதாவது கொள்கைகள். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு சில கொள்கைகள் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்ப்போங்க. டெஸ்டிங் இஸ் கண்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். ஏன் டெஸ்டிங் கண்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஒரு விதமான டெஸ்டிங் வச்சு நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. பல விதமான அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கு பல விதமான டெஸ்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் யூஸ் பண்ணுறீங்க. அமேசான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரே டெஸ்டிங் பண்ணுவாங்க கேட்டால் ஒரே விதமாக டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? அதனால் டெஸ்டிங் வந்து கண்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள். எக்ஸாஸ்னால் என்ன? நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. உடம்புலேயே சொல்லுவாங்களே எக்ஸாஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, உடம்புக்கு தேவையில்லாத நம்மளுக்கு நம்ம சாப்பிட்டது சொல்லுவோம், எக்ஸாஸாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸாஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எக்ஸாஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் பாக்ஸு டெஸ்ட் கேஸ் எழுதணும். அந்த டெஸ்ட் கேஸில் நீங்கள் நெகட்டிவ் எழுதணும், பாசிட்டிவ் எழுதணும். இது போன வீடியோவில் நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிளில் சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதும் போது நம்ம பல விதமான டெஸ்ட் கேஸ் எழுதணும். அப்படி அதிகமாக எழுதும் போது நீங்கள் உங்களோட எஃபர்ட் அதிகமாக இருக்கும், அதே அளவு காஸ்ட் அதிகமாகும், அதே சமயம் உங்களோட டைமும் அதிகமாகும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. எப்போயுமே நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களால் வந்து சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியன்றாங்க. அதனால் எக்ஸாஸ் டெஸ்டிங் நாட் பாசிபிள் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர்லி டெஸ்டிங். இயர்லி டெஸ்டிங்னா என்ன? இயர்லியில் முன்னாடி டெஸ்ட் பண்ணணும். ஏன் முன்னாடி டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் ஏதாவது தவறு இருந்தால் கடைசியாக கண்டுபிடிக்காமல் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. முதல்ல நம்மளுக்கு இந்த ரெக்கர்மெண்ட் அனாலிசிஸ் ஒன்று பார்த்துருக்கோம். என்னென்னா தேவையை வந்து நம்ம படிக்கிறோம். அந்த தேவையை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி தவறுகள் இந்த அப்ளிகேஷன் வரும், என்ன மாதிரி முன்னாடி நம்ம வந்து கணிச்சு அதை வந்து அந்த டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம தவறுகளை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் கிளஸ்டரிங்னா என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். மாடியூல்னால் என்ன? மாடியூல்ஸ்னால் என்னென்னா தனித்தனியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துட்டிங்கன்னா, அமேசானில் லாகின் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சர்ச் பண்ணுவீங்க, அப்புறம் பை நோ கொடுப்பீங்க, அப்புறம் ஆப் பேமெண்ட் மெத்தட் போவீங்க. இதில் லாகின் பேஜ் இருக்குது, அது ஒரு மாடியூல், அது ஒரு யூனிட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை நோன்றது ஒரு மாடியூல், அப்புறம் பேமெண்ட் மெத்தட் ஒரு மாடியூல் அப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, டிஃபெக்ட் கிளஸ்டரிங் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனில் வர தவறுகள் 80% தவறுகள் வந்து இந்த 20% மாடியூல் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் பேரடாக்ஸ்னால் என்ன? பெஸ்டிசைட்னா என்ன? அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்படி சொல்லுவாங்கள்ல. பெஸ்டிசைட் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு 3 அப்ளிகேஷன் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ அமேசான் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதே ஜிமெயில் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த 3த்துலையுமே பொதுவாக என்ன இருக்கும், நம்ம 3மே லாகின் பண்ணி தான் உள்ளே போகிறோம். ப்ரௌசர் சென்டர் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணி லாகின் பண்ணி தான் உள்ளே போவீங்க. அதே மாதிரி தான் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது லாகின் பண்ணி தான் உள்ளே போகும். அதனால் லாகின் பேஜ் முடிஞ்சது காமனாக இருக்கும். இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜிமெயில் செக் பண்ணுறீங்க, அதில் ஒரு சில தவறுகள் நடக்குது. அதே தவறுகள் தான் உங்களுக்கு இதுலேயும் வரும், அதே தவறுகள் தான் அமேசான்லேயும் வரப்போகுது, ஃபேஸ்புக்லேயும் வரப்போகுது, அதே தவறுகள் தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வரப்போகுது. அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற அப்போது தவறுகள் வந்து திருப்பி அதே தவறு வந்ததுன்னா உங்களால் புதுசாக எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக தவறுகள் கண்டுபிடிக்கிறதா நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுறோம். டெஸ்ட் கேஸ் ரிவ்யூ பண்ணலாம், அதுக்கப்புறம் புதுசாக பக் ஏதாவது வருதா, புதுசாக டெஸ்ட் கேஸ் எழுதி புது பக் ஏதாவது வருதான்னு கண்டுபிடிக்கிறதா, அதுக்காக அதிகமாக டெஸ்ட் கேஸ் எழுதலாம். ஓகேங்களா? இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ ப்ரெசன்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எரர் ஷோ பண்ண சொல்கிறாங்க. இந்த டெஸ்டிங் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் எரர் மட்டும் தான் டெஸ்டிங் பொறுத்தவரைக்கும் என்ன, டெஸ்டிங்கோட மெயின் எய்ம் என்ன, நம்மளுக்கு 99% பக் ஃப்ரீயாக தரணும். அதான் நம்மளுக்கு மெயின் எய்மாக இருக்கணும் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏன் 100% தர முடியாதுன்னா, நம்மளால் அந்த எரர் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எரர் இல்லாததை சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னென்னா நம்மளுக்கு 99% ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன தான் டெஸ்ட் பண்ணாலுமே 100% நம்மளால் பக் இல்லாமல் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பக்குன்றது நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் கொடுக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த தப்புன்றது நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் நடக்கிறது தானே. ஓகேங்களா? அந்த தப்பு வந்து நம்ம கண்ணு தெரியாமல் சில தப்புகள் இருக்கும். அதனால் நம்மளால் 100% பக் ஃப்ரீயாக கொடுக்க முடியாமல் 99% பக் ஃப்ரீயாக தரும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் அதை பற்றி எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ் தான் இருக்கும், இன்றைக்கி கண்டென்ட் தான் நடத்துனாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். சியர்ஸ்.